நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அழகான இயற்கை காட்சியோட மறுபக்கம் கரெக்டாக நம்ம தலைவி இனியா இருக்காங்கள, அவங்க இருந்து வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே ரெடியும் ஸ்மூத்தாக எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கரெக்டாக இனியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற விஷயம் எப்படியோ ஒரு வழியாக காற்று வாக்கில் தெரிய வந்துடுது. ஐயோயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாங்க காற்று வாக்கில் உண்மை எல்லாமே வெளியே வந்துடுது. வெளியே வர்றதோட மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படியோ ஒன்று மோப்பம் முடிச்சு நம்ம நல்ல சிவனுக்கு அமுதா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க. அமுதா ஃபார்வேர்ட் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏழை நீ வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் மாமா இப்படி கேட்குறீங்க? ஆமாம், நீ தான் என் முதல் பேரனை சுமந்துன்னு இருக்க. அந்த இனியா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இப்போ அவளோட குழந்தைய சுமந்துன்னு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நல்லபடியாக நடக்காது. நீ விடுமா, உன் குழந்தை மட்டும் தான் நல்லபடியாக பிறக்கும். நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னப்பா பேசுகிறீங்க? அவங்க என் தங்கச்சி, அவளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இல்லைம்மா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவர் ஏதோ ஒரு உள்குத்தத்தோடு தான் பேசுகிறாரு. இவர் மேலே கொஞ்சம் கண் வச்சுக்கணும், இல்லைனா வேறு எதனா பண்ணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, நம்ம நல்ல சேவனை மட்டும் நல்லாவே தெரியும். இனியாவும் விற்கிறோம் பழிவாங்கிறதுக்கோசரம் எந்த எல்லைக்கும் போகிறோம், ஆனால் குழந்தை அழைக்கிற எல்லைக்கு போக மாட்டார். ஆனால் நம்ம நல்ல சேவனுக்கு பதில் நோர்த்தி இது மாதிரி வேலை பண்ணுவோம். அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். வேறு யாரா? அந்த அமுதா இருந்தாங்க. அமுதா எப்படியாவது விக்ரமோட வாழ்க்கையை சீரழிக்கணும், இனியாவை வீட்டை விட்டு ஓட அடிக்கணும், மாயாவை இவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் முடிச்சு போட்டுன்னு இருக்கா. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் ரொம்பவே போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் நடக்குமா? அந்த போராட்டத்துக்கு மத்தியில் என்ன நடக்க போகுது? எல்லாமே நல்லபடியாக நடந்தால் நல்லது தான். ஆனால் நல்லது நடக்குமா, பிரச்சனை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு புதிராகவே போயின்னு இருக்குது. இதுக்கு மத்தியில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. எல்லாமே கடவுளோட அருந்தறிவியல். நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமான்னு யாராலையும் அவளை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பார்ப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஆகணும். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் இருந்துன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ எங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி எனக்கே கேள்வி வந்துச்சுன்னா பார்த்துங்க. அவன் பேர் இந்த தீன சொயாலனோ அந்த சொனையை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விக்ரம ரொம்பவே ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிருக்கான். இதனால் விக்ரம் ரொம்பவே ஆடி போயிடுறாரு. என்னடா இது, இவன் வந்த நாள்லேருந்து நம்மளை ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருக்கானே, என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா, எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. தரமான சம்பவங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் யோசிச்சுப்பாங்க. தரமான சம்பவம் செஞ்சுட்டு அப்புறம் டேய் பார்த்தலனாலும் நீ எல்லாம் சொல்லுவிடானாலும் செஞ்சு காட்டுறவிடானாலும் செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். என்றைக்கு அதை நடத்துவார், என்றைக்கு அதை நான் பார்க்க போகிறேன், அந்த சந்தோஷமான நாளை பார்த்து அப்படியே கண்குள்ளா காட்சிகளை காணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கேன். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து செக்கப் போயிருக்காங்க. செக்கப் போடுறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாகவும் நடக்கலாம், கெட்டதாகவும் நடக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.